அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அர்ஃபான் கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கான vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து அன்னைக்கு நான் பண்ண ஒரு லன்ச் ரெசிபியுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பித்தது தான். க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலே ஏதாச்சும் ஒரு பாட்டை கேட்டுகிட்டே நம்ம வந்து செய்யும் போது அந்த களைப்புமே இருக்காது. அதே போல் அந்த வேலையை ரொம்ப சீக்கிரமாக முடித்த மாதிரியும் இருக்கும். என்னோடய ஃபேவரட்டான இந்த பாட்டை கேட்டுகிட்டே நான் என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நம்ம கையில் எடுக்கிற வேலை வந்து வெசஸ்லாம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா வெசஸ் வந்து அப்படியே இருந்துச்சு. அதையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு வேலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலான்னு இந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டு நான் முடிச்சிட்டேன். அன்றைக்கான மெயினான க்ளீனிங் ஒர்க்கே பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து டீப் க்ளீன் பண்ணுற வேலை தான். ஏன்னா நம்ம வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம டீப் க்ளீன் வந்து பண்ணுவோம். அன்றைக்கான வேலை வந்து அதுதான் இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டவ்வில் உள்ள எல்லாத்தையுமே எடுத்து அதை ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒவ்வொன்றா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீனிங் ஒர்க்கு கையில் எடுத்தாலே நமக்கு வந்து முதல்ல என்ன தோணுன்னா, என்னடா இது எடுக்க எடுக்க க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோமேனு தோணும். ஆனால் வந்து நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் திரும்பி பார்த்தோம்னா அப்பாடா எல்லா வேலையும் நல்லா முடிச்சிட்டோம், நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படி இருக்கும். இந்த ஒரு சுறுசுறுப்பான விஷயத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் எல்லாம் கொட்டி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு அதை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு வெங்காயம் ஸ்டாண்டை வந்து கலட்டி அதை வந்து சுத்தம் பண்ண போகிறேன். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ணணும்னு நினப்பேன். ஆனால் டைமே இருக்காது, மறந்து போயிடுவேன். நம்ம கிச்சன்லேயே பார்த்திங்கன்னா மெயினாக எந்த இடம் வந்து நம்ம கண்ணுக்கு படுதோ அதை க்ளீனே பண்ண மாட்டோம். இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இதை ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்மளோட இடத்துக்கு வந்தாச்சு. நான் வந்து கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விம் ஜெல் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி தான் வந்து டீப் க்ளீன் வந்து பண்ண போகிறேன். என்னால் பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் பண்ண முடியல அப்படின்னாலுமே நான் கோலின் வச்சு ஸ்ப்ரே பண்ணியாவது இந்த இடத்த வந்து கொஞ்சம் சுத்தமாக வந்து வச்சுப்பேன். ஏன்னா நம்ம எப்போவுமே இந்த இடத்துல தான் நம்ம வந்து மெயினாகவே இருப்போம். அதனால் அந்த இடம் வந்து சுத்தம் இல்லாமல் இருந்தாலே நமக்கு அந்த வேலையே ஓடாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவும் ஆர்கனைஸாகவுமே இந்த இடத்த வந்து வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இப்போ எல்லாமே நல்லா டீப் க்ளீன் பண்ணி அந்தந்த இடத்துல என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையுமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து கண்டெய்னர்லாம் மாற்றிட்டேன். எதனால்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர் வந்து ஒரு நாள் கை தவறி பார்த்திங்கன்னா விழுந்து உடஞ்சிருச்சு. அதுலேருந்து இந்த சுகருக்கு நாட்டு சர்க்கரைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் தான் இப்போது யூஸ் பண்ண போகிறேன். அம்மாவுக்குமே பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர் வந்து பிடிக்கும் தான், ஆனால் அது கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. அதனால் சொல்லிட்டு தான் இப்போது இந்த கண்டெய்னர்லாம் மாற்றிருக்கேன். இன்னொரு பக்கம் நான் வந்து இதை போட்டு உடச்சிட்டேன், அதுவும் ஒரு ரீசன் தான். இருந்தாலுமே இதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டாண்ட் பற்றி சொல்லியே ஆகணும். மசாலா வைக்கிறதுக்காக இந்த ஒரு கார்ட்போர்டு வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து வேறு ஒரு ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 தர்மாக்கோல் வந்து இருந்துச்சு. இப்போ அதுவே வந்து நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுவுமே வந்து எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு, ஒயிட்டாக பிரைட்டாக நல்லாவே இருந்துச்சு இந்த ஸ்டாண்டும்.
என்னை பொறுத்த அளவுக்கு நான் என்ன நினைப்பேன்னா, நம்மள்ட்ட ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது எல்லார் கண்ணுக்குமே உறுத்தும். ஆனால் நம்மள்ட்ட ஒரு பொருள் இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் அது வந்து சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னு கண்டிப்பாக புரிகிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இன்னொரு பக்கம் நான் வந்து மிக்ஸி ஜாரையுமே நல்லா தொடச்சி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட கிச்சன் மேக் ஓவர் வந்து பண்ணியாச்சு. கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா சூப்பராக டீப் க்ளீன் பண்ணி நல்லா ரீஅரேஞ்ச் பண்ணி எல்லாம் அழகாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது கிச்சன் கவுண்டர் டாப்பை. கிச்சனில் உள்ள க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீடுமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு கூட்டி விட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஃபுல்ஃபில்லான க்ளீனிங் ஒர்க்கே வந்து இதில் தான் வந்து கம்ப்ளீட்டாக முடியும். அந்த வேலையுமே வந்து முடிச்சாச்சு. அர்ஃபான் குட்டி பார்த்திங்கன்னா அம்மா கூட தான் வந்து இருந்தான். அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டுட்டு நல்லா தூங்கிட்டான் போல். அவனையுமே வந்து தொட்டியில் தூங்காட்டி போட்டுட்டு நான் வந்து அர்ஃபான் குட்டியோட ட்ரெஸ்லாம் வந்து உள்ளே காய வச்சுருந்தேன், நல்லா ட்ரை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுவுமே கையோட மடித்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அர்ஃபான் குட்டியோட ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவும் மடிச்சிடலாம், ஈஸியாகவும் இருக்கும். அர்ஃபான் குட்டி பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து தூங்கி முழிச்சிட்டாரு. அவரோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டூன் வந்து பார்ப்பான். சும்மா லிட்டில் பீம்னு சொல்லிட்டு வந்து ஒன்று பார்ப்பான். ரொம்ப நேரம் கூட பார்க்க மாட்டான், கொஞ்ச நேரம் தான் பார்ப்பான். சரின்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டுட்டு நான் அடுத்த வேலை என்னவோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டேன். இந்த வெங்காயம் வந்து கொட்டி வச்சுருந்த ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு ரெடி ஆகிடுச்சு. அதையுமே வந்து செட் பண்ணி திரும்பவும் ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறமா அன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட சமையல் தான். அம்மா வைக்கிற மீனானம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். அதனால் அன்றைக்கி அம்மா தான் வந்து பண்ணியிருந்தாங்க மீனானம். அது கூட வந்து இந்த கேரட்டு முட்டைக்கோஸ் பொரியல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாமே அம்மா தான் அன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. நம்ம என்ன தான் சமையல்லாம் கற்றுக்கிட்டு சமைச்சாலும் சரி, அம்மாவோட கைப்பக்குவம் வந்து என்றைக்கும் மாறாதது தான். அம்மா வைக்கிற மீனானமும் சரி, இந்த மாதிரி பொரியல்லாம் ரொம்ப அருமையாகவே செய்வாங்க. அதுக்கு ஏற்ற அன்றைக்கி தேங்காய் பால் சோறு வந்து நான் தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து செஞ்சிட்ருந்தேன். இப்போ தேங்காய் பால் சோறு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் அதில் வந்து கொஞ்சம் போல் திராட்சை முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு திராட்சைலாம் ஏன் சேர்க்குறோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். நம்ம வந்து அந்த தேங்காய் பால் சோறோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது வந்து 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணாதீங்க, கரிஞ்சிரும். இப்போ இந்த நெய்லேயே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, ஒரு 7லேருந்து 8 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து ஏலக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் இல்லை, நான் சேர்க்கல. நம்ம வந்து பட்டை வந்து கம்மியாகவும் கிராம்பு ஏலக்காய் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் சேர்க்கும் போது தேங்காய் பால் சோறு வந்து நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பலாம் வந்து வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது. அதாவது பிரியாணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்குலாம் வதங்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் வதங்கணும்னு வேணாம். லைட்டாக வந்து வதங்கினா போதும். அந்த அளவுக்கு வதங்கினாலே வந்து இந்த தேங்காய் பால் சோறுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து தேங்காய் பால் சோறுக்கு தேவையான அளவுக்கு உப்புமே வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாகவும் வதங்கும்.
அடுத்து இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த பிரியாணி தாளிச்சோறுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதினா இலை மல்லி எல்லாம் வந்து சேர்ப்போம்ல. ஆனால் இந்த தேங்காய் பால் சோறுக்கு நார்மலான கருவேப்பிலையே பார்த்திங்கன்னா போதும் தான். நான் 2 கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். அதையுமே சேர்த்து நல்லா வந்து இந்த வெங்காயத்தோட வதக்கி எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பால் சோறுக்கு 2 கப் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு தேங்காய் பாலோ 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். மொத்தமாக வந்து 4 கப் அளவுக்கு நம்ம சேர்க்குறோம். இப்போ இதை ஒன்ஸ் வந்து கலந்து விட்டது கையோடு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நுரைச்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் வந்து ஊற வச்சு தான் வந்து சேர்க்குறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவும் குக் ஆகும், ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கும் ரைஸு. இந்த தேங்காய் பால் சோறுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு மெயினான விஷயம் வந்து சேர்க்க போகிறோம். வெந்தயம் தான். வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சோறு பொறுத்தளவுக்கு வெந்தயம் வந்து ஒரு மெயினான விஷயம். அது வந்து சேர்க்கும் போது ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஃபஸ்ட்டு சேர்த்துடக்கூடாது, லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம சேர்க்கணும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து தம் போட போகிறேன். நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஸ்டவ்லேயே தம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேலே வெயிட் வச்சு நீங்கள் தம் போடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கரில் தான் வந்து தம் வைக்க போகிறேன். தேங்காய் பால் சோறு பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நான் வந்து முந்திரி பருப்பு திராட்சைலாம் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்க போகிறேன். அது சேர்க்கும் போது ரொம்ப நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து மூடி போட்டு வைக்கிறேன். தேங்காய் பால் சோறு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு பக்கம் வந்து மீனுமே வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சோறு, அம்மாவோட மெயினான மீன் வறுவல், அப்புறம் வந்து முட்டைக்கோஸு கேரட் பொரியலோட அன்றைக்கி லன்ச் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட்டாக முடியுது. உங்களுக்கு இந்த vlog கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க.